ஹைக்கிங் ட்ரிப் போறான் அந்த அவனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ அழகா அதுக்குள்ள என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து பெருசானதுனால ஒரு யங் மேன் தானே, லைக் காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னாக்க இஸ் லைக் லிட்டில் பிட் நல்ல க்ரோன் அப் சைல்டு தானே, மெச்சூரிட்டி வந்திருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு இருக்கும், எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்தாச்சு. அப்போ வந்து அந்த சூரியனை வந்து அஸ்தமாகறத ஒரு பொண்ணோட சேர்த்து அவன் வந்து பாக்குறான். அதுல என்ன லைக் காமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மேபி ஃபியூச்சர்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணையா கூட வரலாம், ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்ண போறா அவனோட லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி அவ எடுத்துட்டு போறா அந்த மூவில. அதுக்கு அந்த ஏதோ ஒரு லைக் அந்த சன்செட் அழகா பாக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது ரெண்டு பேருக்கும். என்னன்னா, உனக்கு தெரியுமா, எல்லாருமே சொல்லுவாங்க மாதிரி சீஸ் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த க்ஷணத்தை நம்ம அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும். இப்ப வந்து சீஸ் த மூமெண்ட்ங்கிறத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அப்போ இல்ல சாரி, அந்த பையன் கேக்குறான் அவகிட்ட. அப்போ அவ எக்ஸைட்டடா சொல்ற, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்து நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். என்னன்னா, அந்த அந்த பர்டிகுலர் க்ஷணம் நம்மள வந்து கேப்சர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க.